அண்மை செய்தி. தமிழ்நாடு முழுவதும் இன்று ஒரே நாளில் தற்போது வரை 12 மாணவிகள் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு ஆளாகி உள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். இந்த ஒரே நாளில் தமிழகத்தில் தற்போது வரை 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் கன்னத்தில் கிள்ளிய அரசு பள்ளி மாணவர் போக்சோ வழக்கில் சிக்கியிருக்கிறார். குறிப்பாக அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் என்பவர் மாணவிகள் ஒருவரை ஒருவர் கன்னத்தில் கிள்ளி முத்தமிட்டதாக கூறப்படுகிறது. பாலியல் குற்றம் சாட்டி அந்த புகார் அளிக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் புகாரை அளித்திருக்கிறார்கள். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆசிரியரே பள்ளி மாணவிகளிடம் இதுபோன்று நடந்து கொள்வது திமுக ஆட்சியில் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. பள்ளித்துறை அமைச்சர், திமுக அரசு, காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இதே போன்று கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு மாதிரி பள்ளியினுடைய ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். குமாரபுரம் பகுதி தனியார் பள்ளியில் இயங்கி வரக்கூடிய அரசு மாதிரி பள்ளியினுடைய நல்லாசு விருது பெற்ற ஆசிரியர் 56 ஞானப்பழனி என்பவரிடம் மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நல்லாசிரியர் விருது பெற்ற திமுக அரசால் வழங்கப்பட்ட நல்லாசிரியர் விருது பெற்ற ஞானப்பழனி போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். திமுக அரசு ஆட்சியில் பள்ளிகளில் மாணவிகளுக்கும் சிறுமிகளுக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலை தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இதே போன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் சமூக வலைதளம் மூலமாக பழகி பாலியல் தொல்லை கொடுத்தவர் சிக்கியிருக்கிறார். அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கல்லூரி பயிலக்கூடிய மாணவியிடம் ஸ்னாப்சாட் என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளம் மூலமாக பழகி சுமார் 25 மதிக்கத்தக்க அந்த ஒரு இளைஞரும் அவரது காதலரும் சேர்ந்து அந்த மாணவிக்கு ஆபாச புகைப்படங்களும் அனுப்பி மிரட்டி இருக்கிறார். மாணவி புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டு இதுபோன்று தொல்லை கொடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாருடைய அடிப்படையில் 38 வயது மதிக்கத்தக்க சுரேஷ்குமார் என்பவர் சிக்கியிருக்கிறார். அதே போன்று டாக்ஸி ஓட்டுநராக இருக்கக்கூடிய கொரத்தூர் பகுதியைச் சேர்ந்த இந்த சுரேஷ்குமார், அதே போன்று அவருடைய காதலன் என இருவரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் குறிப்பாக தமிழகம் முழுவதுமாக 6 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் 17 வயது மாணவரை தனியார் பள்ளி ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 13 வயது சிறுமிக்கு லாரி ஓட்டுநர் ஒருவர் இன்ஸ்டா மூலமாக பழகி அந்த 13 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி இருக்கிறார். சென்னை புழல் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே குடும்ப நண்பர்கள் போல 16 வயது சிறுமியிடம் 63 வயது மதிக்கத்தக்க முதியவர் பழகி அவர் மனைவியோ உடந்தையாக இருந்திருக்கிறார். அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்திலே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. காதலன் உட்பட 2 பேர் சிக்கியிருக்கிறார்கள். சென்னை அம்பத்தூர் அருகே 3 வயது சிறுமிக்கு செல்வம் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூரில் 3 வயது சிறுமி 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரே நாளில் நேற்றைக்கு 6 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இன்றைக்கு தற்போது வரை தமிழகத்தில் 12 பாலியல் வன்கொடுமை மூலமாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே பள்ளியில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்திலே ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று கல்லூரி மாணவி செங்கல்பட்டு மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இதுபோன்று தமிழகத்தில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாலியல் வன்கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் கடவுளாக பார்க்கப்படக்கூடியவர்கள், அவர்களே இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடியது. இந்த திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய நிலைமை எந்த அளவில் இருக்கிறது என்பதை இது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 3 வயது முதல் 80 வயது வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக மாறி வருகிறது. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்து 70 வயது முதியவர் வரை பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய இந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய அவலக்குரலாக, ஓலக்குரலாக, கண்ணீர் குரலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.